Good afternoon, dear students. Myself Rani, Department of History of SNS College of Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான் பார்க்க போறோம். அந்த யூனிட்ல இந்த டாபிக் பார்க்கறோம்னா என்னன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. இது வந்து நம்ம ஒவ்வொரு டாபிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதை பார்க்கலாம். ஓகே. ஹாய் எவ்ரிவன். நான் இப்போ வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டாபிக் பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட்டாக மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் நடத்துகிறது பேர் தான் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். இதை தான் என்ஜிஓன்னு சொல்கிறோம். அண்ட் இதை வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்கன்னு, தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணுறாங்க, அது என்னென்ன எப்படி இருக்குன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யுரேகா சைல்டு அப்படின்றது வந்து அப்படின்னா என்னென்னா இந்த என்ஜிஓ எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா இந்த சொசைட்டியில் பேக்வேர்டாக இருக்கிற பீப்புள்ஸோட சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுறது. அதாவது இவங்க வந்து எஜுகேஷன் லெவலில் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எல்லா லாங்குவேஜஸும் எப்படி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்க படிக்க வைக்கிறாங்க. அண்ட் காக்கும் கரங்கள் என்னென்னா இது வந்து சென்னையில் ஆரிஜின் ஆகுது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு பீப்புள்ஸ், அப்புறம் அந்த சொசைட்டியில் பேக்வேர்டாக இருக்கிறவங்க, அப்புறம் நிறைய தெருக்களில் குழந்தைங்க கிடைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள வந்து அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த காக்கும் கரங்கள் அப்படின்றவங்க. மைசெல்ஃப் சுபஸ்ரீ. என்னோட டாபிக் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட். இது வந்து தமிழ்நாட்டிலோட காஞ்சிபுரத்தில் இந்த அரசு சாரா நிறுவனமாகும். இதோட முக்கிய நோக்கம் வந்து குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கிறதும், பெண்களுக்கு வந்து நல்ல தங்கும் வசதி கொடுக்கறது, அடுத்து வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது தான் வந்து இவங்களோட மெயின் மோட்டோவாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அன்னை சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் வந்து இந்த ட்ரஸ்ட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பெண்கள் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி தரக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. Hello everyone. Here I'm going to talk about Sri Shakti Trust. Sri Shakti Trust, it has been active since 2001. இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து இந்த ட்ரஸ்ட் மெயின்லி ஒர்க்ஸ் இன் உமன் எம்பவர்மெண்ட், யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் அண்ட் ஹைஜீனிக் அவேர்னஸ், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் மித்ரா. இது வந்துட்டு 1977 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மெயினாக 16 ஏஜ்குள்ளே இருக்கிற மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் சில்ட்ரனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரீ கேர் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஃப்ரீ எஜுகேஷனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. என்னோட டாபிக் வந்து பூமி. இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 2006 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்க் என்னென்னா எஜுகேஷனல், என்விரான்மெண்ட்டும் அண்ட் சோஷியல் வெல்னஸ். இது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு லார்ஜஸ்ட் யூத் வாலண்டியர் ஆர்கனைசேஷன். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் அப்புறம் வறுமை நிலையில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் தரமான கல்வி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்துட்டு இப்போ சோஷியல் என்விரான்மெண்ட்டோட அவேர்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ மைசெல்ஃப் ஷைலாக போகும். நம்ம இப்போ வரைக்கும் தமிழ்நாடு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு ஃபவுண்டேஷன் ஃபார் சைல்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சேவ் த சில்ட்ரன் இருக்குது. சேவ் த சில்ட்ரன்றது வந்து என்னன்னா 1999 சில்ட்ரன் பார்த்தோம்னா இது 1919 வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன குழந்தை வந்து அபியூஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்க நடக்கிற ஹார்ம்ஃபுல்னஸ்லேருந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட இது ஃபவுண்டேஷன் வந்து சேவ் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூத், விச் மீன்ஸ் இவங்க வந்து என்னன்னா 1979 இருந்து இவங்க வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க கூட ஒரு 19 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணி இவங்க 4.7 பில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். என்னோட டாபிக் வந்து பிரதம் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன். இந்தியாவில் இதுதான் லார்ஜஸ்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1995 மும்பையில் ஃபவுண்ட் பண்ணாங்க. இதோட மெயின் ஒர்க்கே வந்துட்டு குவாலிட்டி எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் எய்ம் பார்த்தோன்னா வந்துட்டு பேசிக் ரீடிங் ஸ்கில்ஸும் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸும் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் வந்து புவர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன். இது வந்து 2000 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ஹெட் குவார்ட்டரே வந்து பெங்களூரு. இதோட மெயின் ஒர்க்கே வந்து 5 கிளாஸ் ரூம்
வந்து